உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு கையெல்லாம் ஒன்னும் அடிப்படல, எங்க அம்மாவும் நல்லாதான் இருக்காங்க. உன்கிட்ட காசு வாங்குறதுக்கும் உன்னை என் ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கிறதுக்காக தான் நான் அப்படியெல்லாம் போய் சொன்னேன். எனக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினேன். உங்க எல்லாரும் சொன்னாங்க உன் ஹெல்ப் இல்லாம என்னால படிக்க முடியாதாமே, அதனாலதான். உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி திவ்யா பத்தின சில இன்ஃபர்மேஷன்லாம் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல உனக்கும் எனக்கும்லாம் செட் ஆகாது. உன்னையெல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்தா என்னை கேவலமா பாப்பாங்க எல்லாரும். லவ் பண்றதுக்கும் மேரேஜ் பண்றதுக்கும் படிப்பா முக்கியம் கிடையவே கிடையாது. அழகா இருக்கணும். என் பக்கத்துல நிக்கிறவே தகுதி இல்லாத ஒரு பொண்ணு. நான் கூட நடந்த என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஏன்னா இவ்வளவு போய் லவ் பண்ணிருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. டிடிய பாத்திருக்கியா எவ்வளவு அழகா இருப்பான்னு? அந்த மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி ஸ்கூல்ல சும்மா கெத்தா சுத்தணும், அதுதான் என் ஒரே ஆம்பிஷன். படிக்கிறதெல்லாம் எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? நீயும் தான் இருக்கே குண்டம்மா. என்ன அசியமா இருக்கா இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு? இவன் ஏதோ சொன்னா, நீ ஸ்கூலுக்கு நடந்து வந்து நடந்து வீட்டுக்கு போனேன்னு. அப்படி நடந்து போயும் நீ இவ்வளவு குண்டா இருக்க. அழுதுகிட்டே போய் மூஞ்ச கண்ணாடியில பாரு, தெரியும் எவ்வளவு கேவலமா இருக்கன்னு. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு என்னைய வந்து லவ் பண்ற? அதுவும் சொல்றா நீ ஃபியூச்சர்ல வேலைக்கு போவேன்னா நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஓடே. சே, நல்ல மூட்ல இருந்து வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான். டிடி வந்துட்டா. இன்னொரு தடவை இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறது வந்து என்கிட்ட பேசுறது இதெல்லாம் வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான். இப்ப பாரு நான் எப்படி ப்ரப்போஸ் பண்றேன்னு.